2026 ஆண்டிற்கென்று கர்த்தர் என் இருதயத்திலே தேவன் பேசின ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 8 வசனத்தின் 2வது பகுதி. The word and the promise which the Lord spoke in my heart for the year 2026 is from Isaiah 54, the second part of verse 8. 2வது பகுதி, second part. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். The Lord your Redeemer says, with everlasting kindness I will have mercy on you. என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இறங்குவேன். One word which the Lord gave in my heart, I will have mercy on you. இந்த 2026 ஆண்டிலே ஒரு சபையாக நாம விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக இரக்கமாயிருப்பார். In this year 2026, with faith we can look unto the Lord that the Lord will have mercy on me. கர்த்தர் உன்மேல் இறங்குவார். God will have mercy on you. Hallelujah. Hallelujah. அவருடைய இரக்கங்களால் தேவன் நம்மை முடிசூட்டுவார். The Lord will crown us with his mercies. ஆதியாகமம் 32 அதிகாரத்தின் 10 வசனத்துல, in Genesis 32 and verse 10, அங்கே யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுகிறான், here Jacob says to the Lord, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல. I am not worthy of the least of all the mercies and of all the truth which you have shown your servant. ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த இரக்கங்களுக்கு நான் பாத்திரனே அல்ல. Lord, I am not at all worthy of all the mercies which you have shown towards me. அவன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த இரக்கங்களால் தான் நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன். After seeing all these things, he says, Lord, only with his mercies I crossed over this Jordan with my staff. வெறும் கோல் வெறும் கையோடு கடந்தேன். I just crossed over with only hand and one with my staff. ஆனால் உம்முடைய இரக்கம் என் மேல இருந்ததனால இரண்டு பரிவாரங்களோடு நான் திரும்பி வர, இரண்டு கூட்டங்களோடு திரும்பி வர ஆண்டவரே எனக்கு அருள் புரிந்தீர். But just because your mercies were upon me, the Lord has given me grace to return back with 2 companies. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், I believe today, இந்த 2025 ஆண்டை நாம் கடக்கும்போது, as we cross this year 2025, இங்க இருக்கிற அநேகர் சொல்லலாம், நான் கோலும் கையுமாக கடக்கிறேன். many may say, I just cross with empty hand and a staff in my hand. ஒரு வெறும் கையோடு நான் கடக்கிறேன். I just cross with an empty hand. எனக்கு நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. I have no clue what would happen tomorrow. என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. I don't know how my future would be. எனக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் எனக்கு தெரியாது. I don't know what are the challenges that are standing before me. என்னென்ன பிரச்சனைகளை நான் சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியாது. I do not know what are the problems I'm going to encounter. எனக்கு முன்பாக எழும்ப போகிற போராட்டங்களை எப்படி சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியாது. I don't know how am I going to face all the struggles before me. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். But I know one thing. என்மேல் இரக்கமாயிருக்கிற ஒரு தேவன் என்னோடு வருகிறார். The Lord who is merciful is always coming with me. என் தேவன் என்னோடு கூட வருகிறார். The Lord comes with me. அவர் என்னோடு கூட வரும்போது, when he comes with me, நான் வெறுங்கையாய் கடந்தாலும், though I cross empty handed, 2 பரிவாரங்களோடு திரும்பி வருவதற்கு தேவன் என்னை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். God is able to fill me so that I will return with 2 companies. Hallelujah. Hallelujah. தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனிதனும் வெறுமையாக போவதில்லை. Every person who have received the mercy of God will not return empty handed. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, raise both your hands and say, ஆண்டவரே, எனக்கு மனுஷனுடைய இரக்கம் அல்ல. Lord, it is not the mercy of a man. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. Lord, let me receive mercy in your eyes. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும். Let me receive mercy in your eyes. உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும். Let me receive mercy in your eyes. உம்முடைய கரங்களை இரக்கம் கிடைக்கட்டும். Let me receive mercy in your hand. நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, with everlasting kindness I will have mercy on you. அன்றைக்கு யாக்கோபுக்கு இரக்கத்தை காண்பித்தார். He showed mercy to Jacob that day. அதே தேவன் நமக்கு இரக்கம் காட்ட வல்லவர். The same God is able to show mercy to us. இந்த தேவனுடைய இரக்கத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை முதலாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். As a beginner, I want to tell
three things about this God's mercy. புது வருஷத்துக்குள்ள போறவங்க எல்லார் கையிலயும் ஒரு புது டைரி இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். I expect all who are entering to the new year will have a new diary in your hand. இன்னும் வாங்கலனா இன்னைக்கு போகும்போதே வாங்கிட்டு முதல் ஆராதனையில இருந்து உட்கார்ந்து வசனத்துல நோட்ஸ் எடுக்கணும்னு எல்லாரையும் ரொம்ப தாழ்மையா கேக்குறேன். If you have not got one, I request everyone to buy one and start writing your notes right from the first day of the year. ஏசிய ஆவடி பிலீவர்னா அடையாளமே நோட்ஸ் எடுக்கிறவங்க இருக்கணும். So if you are a believer of Asia Avadi, the very sign is you should write notes. மற்றவங்கள பத்தி நான் பேச விரும்பல. Don't want to speak about others. ஏசிய ஆவடியில இருக்கிற பிலீவர்னா நோட்ஸ் எடுக்கணும். If you are a believer of Asia Avadi, I want you to write நான் notes. சொல்லுகிறதை ஆமோதிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? How is God's mercies? முதலாவது எழுதுங்க. God's mercies transcends all greatness. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இரக்கங்களை பார்க்கிலும் மகா பெரிய இரக்கம் தேவனுடைய இரக்கம். God's mercies transcends all greatness. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Samuel chapter 24 verse 14. அங்கே தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பாருங்கள். Here you can see David using this word. அவன் சொல்லுகிறான், காத்தை பார்த்து கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். He said to Gad, I am in great distress. இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. Please let us fall into the hand of the Lord. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. For his mercies are great. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இரக்கம் அவருடைய இரக்கம்? How are his mercies? மகா பெரிய இரக்கம். His mercies are great. அவர் சொல்லுகிறார், மனுஷன் கையில விழுந்தான்னா அவ்வளவுதான், என்ன பொரிச்சிருவான். He says, if I fall into the hand of man, they will kill me. மனுஷன் கையில இரக்கமே கிடையாது. They don't have mercy at all. மனுஷன் இரக்கத்தை விரும்புவான், இரக்கம் கொடுக்க மாட்டான். Man will desire mercy but will not show ஆனா mercy. நம்முடைய தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. But a God's mercy transcends all greatness. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகா இரக்கங்களை பார்க்கிலும் மிகப்பெரிய இரக்கம் நம்முடைய தேவனுடையது. Our God's mercies transcends all the greatness of this world. இரண்டாவது அவருடைய இரக்கத்தினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் எழுதுங்க. Write down the second characteristics of God's mercies. God's mercies are tender. தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானவை. God's mercies are tender. தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானவை. God's mercies are tender. 69ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். Psalm 69 and verse 16. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். Oh, hear me, O Lord. உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. For your kindness is good. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். Turn to me according to the multitude of your tender mercies. உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். Turn to me according to the multitude of your tender mercies. எப்படிப்பட்ட இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? What kind of mercies that the God has? அந்த இரக்கங்கள் உருக்கமான இரக்கமா? His mercies are tender. எப்படிப்பட்ட இரக்கம் சொல்லுங்க? What kind of mercy? உருக்கமான இரக்கம். Those mercies are tender. இதற்கு வேதத்தில் ஒரு நல்ல விளக்கம் இருக்கிறது. There's a good explanation for this in the Bible. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்தால், When you read Psalm 103 and verse 13, தேவனுடைய உருக்கமான இரக்கம் எப்படிப்பட்டது? how are the tender mercies of God? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். We read, as a father pities his children, so the Lord pities those who fear him. எப்படி தேவன் இறங்குகிறாரா? How does the Lord show his mercy? ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு எப்படி இறங்குவானோ அது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறாரா? As a father shows mercy to his children, so the Lord shows mercy to those who fear him. நீங்க பொதுவா ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாரு. Generally, when you look at a house, fathers will be really strict. அம்மாவும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. Even mothers will be strict. ஆனா பொதுவா நான் பார்த்த வரைக்கும், But generally, as I saw, அம்மா இருக்கிற ஸ்ட்ரிக்ட்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. mothers will be very strong in the strictness that she holds. அவங்க பிடிச்ச பிடியில அப்படியே நிப்பாங்க. She will stand on the stand which she has. போக கூடாதுன்னா போக கூடாது. If she says you should not go, you should not go. செய்ய கூடாதுன்னா செய்ய கூடாது. If she says you should not do, you should வாங்க not. கூடாதுன்னா வாங்க கூடாது. If she says you should not buy, you should not buy. கடைசி வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. She will be very strong on her strictness. ஆனா ஒரு கணவன் அல்லது தகப்பனை பாத்தீங்கன்னா ஆளை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். But when you look at a father, he will be appearing to be very strict and strong. ஆனா கொஞ்சம் அழுகிறத பார்த்தா, But when you see someone crying, கொஞ்சம் கெஞ்சறத பார்த்தா, when you see someone pleading, அவ்வளவு திடகாத்திரமா கோலியாத் மாதிரி இருந்தவர் அப்படியே எலி மாதிரி பாஞ்சிருவார். this person who is strong enough will become very melting like a. ரொம்ப சின்ன ஆளா மாதிரி He இருவார். will become very small. ஐயோ பாவம் அழுகுறான், என்ன பண்றது? What to do? He is crying now.
now? ஐயோ அழுகிறா, என்ன பண்றது? What to do? She's crying now. அந்த தகப்பனுடைய அப்படியே உறுதியான இருதயம் கூட அப்படியே உருகிரும். அப்படியே The strong heart of the father will start melting. நிறைய வீட்ல குடும்பங்கள்ல இதான் பிரச்சனையே. This is the problem in many houses today. மனைவிமார் வந்து கணவன்ட்ட என்ன சண்டை போடுவாங்கன்னா, What will wives fight with her husband? நீங்க தான் அத சொன்னீங்க, நான் இவ்வளவு உறுதியா சொன்னேன். See, I was strong that you told the decision. கடைசில நீங்க திடீர்னு கதையை மாத்திட்டு பிள்ளைகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க. But at last you turned the plates and you got a good name with the children. நான் வந்து உறுதியா இருக்கிற மாதிரி மோசமான ஆளுங்க என் பிள்ளை எனக்கு பேர் வச்சிருக்கு. And I took that stand and the children now call me as a bad mother. இது ஏன் தெரியுமா? இது You know why this is? தகப்பனுக்கு இருக்கிற இரக்கம் வந்து உருக்கமான இரக்கம். Because the mercies of father is very tender. நம்முடைய தேவனுடைய இரக்கம் உருக்கமான இரக்கம். Our God's mercies are also tender. அல்லேலூயா. Hallelujah. மூணாவது, அவருடைய இரக்கத்துக்கு இன்னொரு தன்மை இருக்கு. There's one more characteristic for the God's நீங்கள் mercies. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசித்தால், When you read Lamentations chapter 3 verses 22 and 23, அங்கே வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, through the Lord's mercies we are not consumed, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. because his compassions fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. His compassions or mercies has no end. 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், In verse 23 we read, காலை வர 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 அந்த இரக்கங்கள் புதிதாகவே இருக்கிறதா. they are new every morning. ஒவ்வொரு காலையும் புதுசா இருக்கான். It is new every morning. அந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லை. And that mercy are timeless. மூன்றாவது நான் சொல்லுவேன், God's mercies are timeless. தேவனுடைய இரக்கங்கள் முடிவில்லாதவை. God's mercies are timeless. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. God's mercies are timeless. மனுஷனுடைய இரக்கங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே நின்று போகும். The mercy of man will stop when they reach that saturation point. ஆனால் தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. But God's mercies are never ending. தேவனுடைய இரக்கங்கள் எல்லா இரக்கங்களை விட மகா பெரியது. Yes, God's mercies transcends all greatness. தேவனுடைய இரக்கங்கள் மிக உருக்கமானது. God's mercies are tender. தேவனுடைய இரக்கங்கள் காலம் கடந்தது அல்லது முடிவில்லாதது. God's mercies are timeless. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், And that God says, நித்திய கிருபையோடு உனக்கு இரங்குவேன். with everlasting kindness I will have mercy on you. எப்படி இறங்குவார்? How he will show mercy? மகா பெரிய இரக்கத்தினால் இறங்குவார். He will come with a great mercy. உருக்கமான இரக்கங்களால் நம்மேல் இறங்குவார். He will show mercy with a tender mercy. முடிவில்லாத இரக்கங்களால் நமக்கு இறங்குவார். He will also have timeless mercy on கர்த்தருடைய us. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஏசாயா 54:8 வசனத்திலே நாம பார்த்த இந்த வாக்குத்தத்த வசனம், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி நீர் இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, இதை நான் எப்படி நம்புவது? So in this Isaiah 54 and verse 8, which we saw as a promise verse, Lord, you said with everlasting kindness you will have mercy on me, but how can I trust this promise? நீங்கள் அதே 54ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. When you read the first part of that verse 8 of chapter 54 அங்கே Isaiah, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. look at the word which the Lord says. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். With a little wrath I hid my face from you for a moment. உனக்கு என் முகத்தை நான் மறைத்தேன். I hid my face from you. ஆனால் நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன். But with everlasting kindness I will have mercy on you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய தேவன் கோபம் அடைந்தாராம். Our God was angry with us. கோபத்தினால முகத்தை மறைத்தாராம். And he hid his face because of that wrath. ஆனால் இரக்கத்தினால ஆண்டவர் திரும்ப நம்ம இடத்துல வந்தாராம். But because of that everlasting kindness he showed that mercy on us. ஏன் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கணும்? Why should our Lord be angry on us? இப்பதான் நம்ம வாசித்தோம், ஒரு தகப்பன் இறங்குகிறது போல தேவன் இறங்குகிறார். Just now we read the Lord shows mercy like a father who shows mercy. ஆனால் தேவன் நம்மை பார்த்து தன்னை தகப்பன் என்று சொல்லும் பொழுது நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தோம்? When the Lord called himself as our father, how were we as a children? நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, When you read Ephesians chapter 2 and verse 3, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல Ephesians chapter 2 and verse 3, கடைசி வார்த்தையை பாருங்க. look at the last word. நாம எப்படி இருந்தோம்னா மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லுகிறார். He says we were by nature children of wrath just as the others. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? What kind of children?
கோபாக்கினையின் பிள்ளைகள். We were children of wrath. அதாவது தேவனுடைய கோபம் நம்ம மேல பற்றி எரிகிறதற்கு தகுதியான பிள்ளைகளா இருந்தோமா? We were worthy enough to receive the wrath of God. தேவ கோபம் நம்ம மேல இருந்ததாம். The wrath of God was upon us. இன்னொரு விதமாய் சொன்னா கோபத்தை பெற்ற பிள்ளைகள். In other words, we received the wrath of God. இன்னொரு விதமாய் சொன்னால் தேவனை கோபமூட்டின பிள்ளைகள். In other words, we provoked the anger of God. எப்படி இந்த கோபமூட்டின பிள்ளைகளை நம்ம மாறணும்? How did we become the children of wrath? அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் அவர் 4 காரணங்களை சொல்லுகிறார். Here he lists down 4 reasons in the same Ephesians chapter 2 from verse 1 to 3. முதலாவது நாம ஏன் கோபாக்கினையின் பிள்ளைகளா மாறணும் தெரியுமா? How did we become children of wrath? நாம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்தோம் என்று சொல்லுகிறார். He says first we were dead in trespasses and sins. நோட்ஸ் எடுக்கிறவங்க கடகடன் எடுக்கணும். You have to write your notes fast. Why did we become children of wrath? கோபாக்கினையின் பிள்ளைகளாக ஏன் மாறினோம்? Why did we become children of wrath? முதல் காரணம், First reason, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போனவர்களா இருந்தோம். we were dead in trespasses and sins. இரண்டாவது காரணம், Second reason, 2ஆம் வசனத்துல verse 2, இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம். walking in the course of this world. நாம் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம். We were walking in the course of this world. மூன்றாவது காரணம், The third reason, அதே 2ஆம் வசனத்துல in the same verse 2, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம். we were children of disobedience. கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம். We were children of disobedience. நான்காவது காரணம், Fourth reason, 3ஆம் வசனத்துல verse 3, மாமிசமும் மனசும் விரும்பினவைகளையே செய்தோம். fulfill the desires of the flesh and of the mind. தேவனுடைய விருப்பத்தின்படி நாம செய்யல. We did not fulfill the desires of God. மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்தோம். We fulfill the desires of the flesh and our mind. 4 காரணம் சொன்னேன். இப்ப எல்லாரும் சொல்லணும். I listed 4 reasons I want everyone to say. யார் இப்ப ஜெபத்துக்குள்ள போக வேண்டாம். I don't know anyone to pray now. 4 காரணம் சொன்னேன். ஏன் நாம கோபத்தை உண்டாக்கின பிள்ளைகளாய் தேவனுக்கு முன்பாக மாறினோம்? I told you 4 reasons why did we become children of wrath. சொல்லுங்க. முதலாவது என்ன காரணம்? The first reason, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். சொல்லுங்க. அக்கிரமங்களிலும் மரித்தவர்களா இருந்தோம். வெரி குட். இரண்டாவது காரணம் என்ன? இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நடந்தோம். சொல்லுங்க சத்தமா. நான் இந்த கத்துறேன், நீங்க இத்தனை ஆயிரம் பேர் இருக்கீங்க, எவ்வளவு சவுண்ட் வரணும்? அப்படி எதுக்கு மெதுவா அப்படி அமைதியா சொல்றீங்க? வீட்டுல எல்லாம் இப்படிதான் பேசுவீங்களோ? ரொம்ப அமைதி சொருவிகளா இருக்கீங்க எல்லாரும், சாந்த சொருவிகள். நான் என் புறாவே, என் உத்தமியே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களெல்லாம் பார்த்தா. நல்ல சத்தமா சொல்லணும். சொல்லுங்க. ரெண்டாவது காரணம் என்ன? what is the second reason? வீட்டுல பேசுற மாதிரி கூட பேசுங்க, அது போதும், அதுக்கு மேல வேணாம். வீட்டுல பேசுற மாதிரி பேசினாலே போதும், நல்ல சவுண்ட் வந்துடும். சொல்லுங்க. இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படியே. இப்பதான் உயிர் வந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, ஏன் நாம கோபத்தின் பிள்ளைகளா மாறணும்? வெரி குட். எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தோம்? What kind of children? கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம். Children of disobedience. நான்காவது காரணம், ஏன் கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு கோபமா இருந்தாரு? மாமிசமும் மனசும் விரும்பினவைகளையே செய்தோம். இதனாலதான் நம்மள ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாருன்னா கோபாக்கினையின் பிள்ளைகள். And because of this the Lord calls us children of wrath. இப்படி கோபமூட்டுற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? And what will the Lord do to such kind of people who provoke anger? அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் தான். He is more merciful. அவர் ரொம்ப கிருபை உள்ளவர் தான். He is more gracious. அவருடைய இரக்கம் பெரியது. His mercy is great. அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. His mercy is endless. அவருடைய இரக்கம் உருக்கமானது. His mercy is tender. உண்மைதான். Yes, true. ஆனா இந்த இரக்கம்லாம் எந்த பிள்ளை கொடுப்பாங்க? But which child will receive this mercy? ஒரு அப்பா எந்த மாதிரி பிள்ளைக்கு இறங்குவாரு? To what kind of child a father will show mercy? சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகிட்ட இரக்கமா இருப்பாரா? Will he show mercy to a disobedient child? அடங்காத பிள்ளைகிட்ட இரக்கமா இருப்பாரா? Will he show mercy to an arrogant child? பாவம் செய்யற பிள்ளைகிட்ட இரக்கம் காட்டுவாரா? Will he show mercy to a child who commits sin? அக்கிரமம் பண்ற பிள்ளைகிட்ட இரக்கம் காட்டுவாரா? Will he show mercy to the child who commits தான் இஷ்டத்துக்கு போற பிள்ளைகிட்ட இரக்கம் காட்டுவாரா? Will he show mercy to the one who goes on his own way? அப்படிலாம் இரக்கம் காட்ட மாட்டாரு. He will not show that mercy. ஆனா வேதம் சொல்லுது தகப்பன் இறங்குறது போல இறங்குவாராம். But the Bible says he will show mercy like a father. நம்முடைய தேவன் ரொம்ப நீதி உள்ளவர். Our God is a righteous God. அவர் ரொம்ப எல்லாம் ஒழுங்கும் கிரவமா செய்றவர். And he does everything in order and disciplined way. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. See, how is he?
யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை பாருங்களேன். Exodus 34 verses 6 and 7. அங்கே மோசேக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகும்போது When the Lord passed before Moses, கர்த்தர் சொல்லிட்டே போறாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். and he proclaimed saying, the Lord God, merciful and gracious, long suffering and abounding in goodness and truth. இரக்கமுள்ள தேவன். He is a merciful God. 7ஆம் வசனத்துல Verse 7. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன். Keeping mercy for thousands. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன். He keeps mercy for 1000 generations. சொல்லிறாரு, saying that he says, அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் மன்னிப்பாரு. and he also forgives iniquity and transgression and sin. ஆனால் but குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். by no means he clears the guilty. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள்கிட்ட கேட்பாரு. and he will visit the iniquity of the fathers upon the children. பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 3ஆம் தலைமுறை மட்டும் கேட்பாராம். and he will also visit that iniquity of the children to the children's children to the 3rd and 4th generation. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கரெக்ட்டா கணக்க கேட்றுவாரு. and he will ask the account to the 3rd and 4th generation. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். our God is such a God. இப்போ கோபாக்கனின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இரக்கம் காட்டுவார்? how will the Lord show mercy to the children of wrath? இப்போ நீங்க திரும்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரணும். now we have to return back to Ephesians chapter 2. 4ஆம் வசனத்துல பாருங்க. verse 4 says, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். but God, who is rich in mercy, because of his great love with which he loved us, even when we are dead in trespasses, made us alive together with Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. glory be to the name of the Lord. எப்படி இந்த இரக்கம் கிடைச்சது அப்படினா, how did we receive this mercy? இந்த பிள்ளைங்க இரக்கம் பெறக்கு எந்த தகுதியும் கிடையாது. these children were not worthy to receive that mercy. இவங்க எல்லாம் கோபாக்கினின் பிள்ளைகள். they were children of wrath. கீழ்ப்படியாத பிள்ளைகள். they were children of disobedience. உலக வழக்கத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். they were the children who walked according to the world. மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்கிற பிள்ளைகள். they were children who fulfill the desires of the flesh and mind. நல்ல கவனிங்க எல்லாரும். listen carefully. எப்படி இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பித்தா? how did God show mercy to such kind of children? ஒரே ஒரு காரணம். only one reason. இடையில இயேசு வந்தார். in between Jesus came. இயேசு வந்தார். Jesus came in between. நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். he was broken for our sins. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். he was broken for our iniquities. நம்மேல் வர வேண்டிய தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. and the punishment that ought to come upon us came on Jesus. ஆகவே நமக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா, therefore what happened to us? 6ஆம் வசனத்துல பாருங்க. verse 6 says, ஆங்கிலத்துல 7ஆம் வசனம் நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பினார், உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தார். and raised up us together and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace and his kindness toward us in Christ Jesus. அவர் நமக்கு எப்படி இரக்கம் காட்ட ஆரம்பிச்சாரு? how did he start showing his mercy? அவர் குற்றவாளியை குற்றமற்றவனா விட மாட்டாரு. he will not leave the guilty as such. அக்கிரமம் செய்தவனை போயிட்டு வான்னு விட மாட்டாரு. he will not leave the one who committed iniquity as அவர் such. நீதி உள்ள நியாயாதிபதி. he is a righteous judge. ஆனா எப்படி இரக்கம் காட்டினாருங்க? but how did he show mercy? நம்ம யாருமே இரக்கம் பெறதுக்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. we are not worthy to receive that mercy at all. நாம எல்லாரும் பாவத்திலும் துர்க்குணத்திலும் பிறந்தவங்க. we are all born in wickedness and sin. நாம் அக்கிரமங்களிலேயும் பாவங்களிலேயும் மரித்தவர்களாய் கிடந்தோம். we were people who were dead in our sins and iniquities. நாம கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம். we were children of disobedience. நாம தேவன் அற்றவர்களா இருந்தோம். we were without God. நாம் உலகத்துக்குரியவர்களா இருந்தோம். we belong to this world. ஆனா இந்த தேவன் நம்முடைய அக்கிரமங்களை பார்க்காம நம்முடைய பாவங்களை பார்க்காம ஏன் நம்மேல் இரக்கம் காட்டினார் என்றால், but the reason why this God did not look upon our sins or iniquities but showed mercy, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி இயேசு வந்தார். because Jesus came down to die for our sins. hallelujah.
Hallelujah. நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. The punishment that ought to come upon us came upon Jesus. நம்மேல் வர வேண்டிய எல்லா விதமான தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. All the punishment that ought to come upon us came on அவருடைய Jesus. தலையின் மேல் ஒரு முள்முடியை சூட்டி ஒருவன் தலையிலே போட்டு அடித்தான். And there was a crown of thorns that was put upon his head, and a man bit him. அந்த முள் நிச்சயமாய் உள்ளே போயிருக்கும். And surely the thorn would have entered his head. அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? What does it say? நீங்களும் நானும் நம்முடைய சிந்தனைகளால் செய்த பாவங்களுக்காக நம்மேல் வர வேண்டிய தண்டனை இயேசுவின் தலையின் மேல் வந்தது. The punishment that ought to come upon our head because of the sins that we committed through our minds came upon Jesus through this. நம்முடைய கைகளினால் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய கால்களில் நாம் நடந்த தவறான இடங்களுக்கு, நம்முடைய கைகளும் கால்களும் பட வேண்டிய அடிகளுக்கு பதிலாக இயேசுவின் கைகளும் கால்களிலேயும் ஆணி அடிக்கப்பட்டது. Jesus' hands and feet were nailed because of the sins that we committed using our hands and the feet where we went to places where we should not to go. நம்முடைய இருதயத்துல நம்முடைய மனதளவில் நம்ம செய்த குற்றங்களுக்காக And for the sins that we committed through our heart. இயேசு மரித்த பிறகு After Jesus died, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவனுடைய விலாவிலே உள்ளே பாய்ச்சினான். a centurion took a spear and just pierced in his heart. அந்த ஈட்டி நேராக அவர் ரத்தத்தை போய் பிளந்தது, அவருடைய இருதயத்தை பிளந்தது. And that spear went and hit his heart. அந்த இருதயத்தின் வெளிப்புறத்தில் இருக்கிற பெரிகார்டியம் என்று சொல்லுகிற இடத்துல இருந்த தண்ணீரும் ரத்தமும் அப்படியே பீரிட்டு வெளியே பாய்ந்தது. The outer membrane pericardium, the water that was present in that pericardium, it just oozed out when he pierced it. எதற்காக? For what? என்னுடைய இருதயத்தினால் நான் செய்த பாவங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றிற்காக இயேசு எனக்காக தண்டனை அனுபவித்தார். It's because Jesus suffered all the punishments because of the sins which I committed through my heart. உண்மையில் பார்த்தால் நானும் நீங்களும் தான் கோபாக்கினையின் பிள்ளைகள். Truly to say, you and I are the children of wrath. நாம இரக்கம் பெறுவ தகுதியற்றவர்கள். We are not worthy to receive that mercy. ஆனால் இயேசுவோ நமக்காக கோபாக்கினையின் பிள்ளையாக மாறினார். But Jesus became the child of wrath because of us. அவர் மேல் நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. And this punishment which ought to come upon us came upon him. அதோட விளைவு என்ன? And what is the result? அதைதான் நாம் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் வாசிக்கிறோம். And that is what we read as a promise today. நான் இமைப்பொழுது உன்மேல் நான் கோபமாய் இருந்தேன். And for a moment I was angry upon you. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன். And I hid my face just for the little wrath that I had towards you. ஆனால் இயேசுவை கண்டேன். But I saw Jesus. நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord says, with everlasting kindness I will have mercy on you. ஆம், அந்த கிருபையை நாம் எல்லாரும் இன்றைக்கு பெற்றதனால தான் இன்றைக்கு விசுவாசி என்று நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். Yes, just because we received that mercy, we are seated as believers here. என் வாழ்க்கையில தேவன் எனக்கு இரக்கம் செய்வார்னு எப்படி நான் விசுவாசிக்க முடியும் தெரியுமா? How can I believe that the Lord will show mercy in my life? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் எனக்கு இரக்கம் ஏற்கனவே காண்பித்திருக்கிறார். It's because this mercy was possible through Jesus who already showed that mercy. அதே இரக்கத்தை தேவன் இந்த ஆண்டும் என் மேல் தேவன் காட்டுவார். And the Lord will show that same mercy in this year upon me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய இரக்கம் என் மேல இருக்கு? How many of you believe the mercy of God is upon me? கர்த்தர் இந்த ஆண்டு என் மேல இரக்கமாய் இருப்பார். How many of you say God will have mercy on me this year? கர்த்தர் என் மேல் இரக்கமாய் இருப்பார். The Lord will have mercy on me. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டு உன்னுடைய புண்ணியம் அல்ல, உன்னுடைய நீதி அல்ல, தேவன் உன்மேல் வைத்த இரக்கத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். My dear brother and sister, it is not your goodness or not your greatness which will show, but it is God who himself will show the mercy on you. இந்த நாளின் வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் எனக்கு தந்தபோது 3 பகுதிகளில் தேவன் இந்த சபையினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் காட்டுவார் என்று கர்த்தர் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். When the Lord showed this promise verse to me, the Lord showed 3 places where the Lord will show his mercy on us. இன்றைக்கு நான் இந்த செய்தியை விளக்கமாய் நான் சொல்ல போகிறதில்லை. Today I am not going to explain in detail. அடுத்த 20 நிமிஷத்திற்குள்ளாக அல்லது 25 நிமிஷத்திற்குள்ளாக 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். I want to just bring 3 points before you in another 20 to 25 minutes. இந்த 3 குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். You write down these 3 points. உங்கள் மனதிலே எழுதிக் கொள்ளுங்கள். You write it on your heart. அதை விசுவாசிங்க. You believe it. இந்த ஆண்டு இந்த தேவனுடைய இரக்கம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும்
தேவன் விளங்க பண்ணுவா. This year the Lord will manifest his mercy upon you and your family. ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. எங்கயாவது மறந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா யாரும் செல்போன்ல விளையாட கூடாது. பின்னால உட்கார்ந்திருக்க வாலிப பிள்ளைகளை வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பாருங்க. யாரும் செல்போன்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாது. நிறைய பேர் என் கண்ணுக்கு மறைஞ்சிட்டீங்க. இன்னும் பின்னாடி கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 3 ரோ கட்ட எல்லாரும் என் கண்ணில் உட்காந்துருப்பீங்க. அதனால கொஞ்சம் பேர் மறைஞ்சிட்டீங்க. அந்த மறைஞ்ச இடங்களை நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாது. ஜாக்கிரதையா கர்த்தருடைய சமூகத்தை பயத்தோட பக்தியோட இருக்கணும். கீழே இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்களும் இதை கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இரக்கமா இருப்பா. God will have mercy on you. எப்படி இரக்கமா இருப்பா? How he will have mercy? 3 காரியங்கள். 3 things. முதலாவது Number 1. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவன் எப்படி இரக்கத்தை வெளிப்படுத்துவார் என்று எனக்கு காண்பித்தார். In Isaiah chapter 30 and verse 18, the Lord showed how he will show mercy. கர்த்தர் உங்களுக்கு இரங்கும்படி காத்திருப்பார். Therefore the Lord will wait that he may be gracious to you. உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். The Lord will wait that he might be gracious to you. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். And therefore he will be exalted that he may have mercy on you. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். For the Lord is a God of justice. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Blessed are all those who wait for him. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. Number 1. God will show mercy by a righteous handover. God will show mercy by a righteous handover. தேவன் நீதியாக தம்முடைய கிரியையை செய்து நீதியாக உனக்கு பலனை கொடுத்து இரக்கம் காட்டுவார். God will show mercy by a righteous handover. நீதியாக தேவன் உனக்கு பலன் கொடுத்து உனக்கு பிரதிபலனை தந்து தேவன் உனக்கு இரக்கம் செய்வான். God will show mercy by a righteous handover. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இரக்கம் காட்டுறதுக்கு காத்திருப்பாராம். Here we read that the Lord will wait to show his mercy. நல்லா கவனிங்க. Listen carefully. எப்போ ஒரு காரியத்துக்கு காத்திருப்போம் தெரியுமா? When we will wait for something. நம்ம எல்லாருக்கும் சமைக்கிற பழக்கம் இருக்கு. We all have the habit of cooking. நம்ம நிறைய வேளையில பசி என்னதான் அதிகமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பசி இருந்தாலும் Many times, no matter how much hungry the kids might be, நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இப்பதான் ஒலை போட்டிருக்கேன். we will say we just started cooking. இப்பதான் வேகுது. Just now it is starting to boil. இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன். Just now I'm preparing everything ஒரு for cooking. 10 நிமிஷம் பொறுத்திருப்பா. You wait for 10 minutes. நான் சாப்பாடு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. And you'll say I will serve the food. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவசரப்படுவாங்க. But the children will be very hasty. எனக்கு எல்லாம் உடனே கிடைக்கணும். They want everything immediately. உடனே நடக்கணும். It should happen அவங்களுக்கு immediately. எல்லாருக்கும் அவசரமா இருக்கும். And they will be very hasty. ஆனா எதுக்கா காத்திருக்காங்கன்னா But why they wait? இது இன்னும் தயாராகல. It's because it is not yet prepared. இது இன்னும் முடியல. It is not yet completed. வேகாத பகுதி கொஞ்சம் இருக்கு. There are unboiled things yet. முடியாத பகுதி கொஞ்சம் இருக்கு. There are unfinished அது things. வேகற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். We can wait until it is boiled completely. வேதம் சொல்லுது கர்த்தர் கூட இரக்கத்தை நமக்கு சர்வ் பண்றதுக்கு கர்த்தர் காத்திருக்கிறாராம். The Bible says in order to serve mercy the Lord will wait. அவர் கொடுக்க முடியாம இல்ல. It is not that he cannot give. ஆனா அவர் சரியான நேரத்திற்காய் காத்திருக்கிறார். But he waits for the right time. நல்ல கவனிங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Look, the verse is very beautiful. கர்த்தர் உங்களுக்கு இரங்கும்படி காத்திருப்பார். The Lord will wait that he might be gracious to you. அடுத்தது போட்டிருக்கு. Again it says உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். he will be exalted that he may have mercy on you. அது எதை நமக்கு உணர்த்துகிறது தெரியுமா? What does it show? தேவன் ஒரு குறித்த காலத்துக்காக வெயிட் பண்றாரு. The Lord is waiting for an appointed time. அந்த காலத்துல அந்த இரக்கம் வந்து நிறைவடையும் போது when that mercy becomes complete in that time, ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை நமக்கு கொடுக்கறதுக்காக எழுந்திருப்பாராம். the Lord will rise up to give that to us. அதை எழுந்து என்ன செய்வாராம்? What he will do by rising up? கர்த்தர் அந்த இரக்கத்தினால் நீதியை செய்வார். And because of that mercy the Lord will show his justice. அவருக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்க பாக்கியவான்கள். And everyone who are waiting for him are blessed. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய இரக்கம்
தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் வெளிப்படுத்துவார். So the Lord will show his mercy for his people. யாருக்காக தெரியுமா? You know for what? முதல்ல ஒரு கூட்டம் வெயிட் பண்றாங்க. There's a group that is waiting first. எதுக்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? They are waiting for what? ஆண்டவர் எனக்காக நீதி செய்யணும். The Lord should do justice for me. என் நீதி என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. The justice is taken away from me. ஏன்னா நியாயத்துக்காக காத்திருக்கேன், அநியாயம் எனக்கு சர்வ் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. I'm waiting for justice, but people are waiting to serve injustice. ஆனா ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன். But I'm waiting for the Lord. ஏன்னா இது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியல. It's because I'm not able to do everything. என்னால எல்லாம் பேச முடியல. I'm not able to speak everything. எல்லாத்தையும் எனக்கு நிறைவேற்றி முடிக்க முடியல. I'm not able to complete everything. ஆனா நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். But I'm waiting for the Lord. நான் பொறுமையா காத்திருக்கிறேன். I'm waiting patiently for the கர்த்தர் Lord. எனக்கு நிச்சயமா இதை செய்யணும் நான் நம்பி காத்திருக்கிறேன். I trust the Lord should surely do, and I'm waiting for him. வேதம் சொல்லுகிறது இப்படி கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக The Bible says to those who are waiting for the Lord, கர்த்தர் நீதி செய்யணும்னு ஏற்கனவே திட்டமிட்டுட்டாரு. the Lord has already planned to do justice for அந்த them. நீதி நிறைவேறுவதற்காக காலத்தை தேவன் குறித்திருக்கிறாரு. In order to accomplish the justice, the Lord has already pointed and an appointed அந்த time. காலம் நிறைவேறும்போது When that time is fulfilled, தேவன் எழுந்திருந்து நீதியை சரி கட்டுவார். the Lord will rise up and he will show the justice. இந்த காலையிலே விசுவாசிங்க. This morning you believe, இந்த 2026 ஆண்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கும்போது when you enter this year 2026, கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு உள்ளால போங்க. you hold on to the word of God and the promise of God as you go further. அது என்ன வாக்குத்தத்தம்? What is that promise? கர்த்தர் எனக்கு நித்திய கிருபையினாலே இரக்கம் செய்வார். The Lord will show me mercy with his everlasting kindness. எப்படிப்பட்ட இரக்கம் அது? What kind of mercy is that? ஆண்டவரே நீதியாக எனக்கு வரவேண்டிய நியாயமான நியாய தீர்ப்பை எனக்கு நீர் கொடுக்கும்படி நீர் எழும்பி எனக்கு இரக்கம் செய்வி. Lord, you will rise up and show mercy by a righteous handover so that you will get my justice in a proper way. நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையிலே முடங்கி கிடந்த காரியங்களின் வழக்குகளை கர்த்தர் எடுத்து இந்த ஆண்டு தேவன் உங்களுக்காக நீதி செய்யும்படி தேவன் எழும்புவார். God will rise up and restart all the long pending cases in your life so far, and the Lord will do a justice for you this year. கர்த்தருக்காக காத்திருந்த உனக்கு நன்மை இந்த ஆண்டு உண்டு. And who you waited for the Lord, you will receive a goodness from the Lord this year. இந்த உலகம் உனக்கு அநீதி செய்திருக்கலாம். The world might have done injustice to you. இந்த உலகம் உனக்கு அநியாயத்தை பரிசாய் கொடுத்திருக்கலாம். The world would have rewarded injustice to you. நீ நன்மைக்காய் காத்திருக்கும்போது தீமையை உனக்கு அனுப்பலாம். When you waited for goodness, they would have given evil to you. நீ நன்மைக்காய் காத்திருந்தாய், அவர்கள் தீமை செய்தார்கள். You waited for good, but they did evil to you. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, உன்மேல் நான் இரக்கமுள்ள தேவன். I am merciful towards you. உன்மேல் இரக்கமுள்ள தேவன். I will have mercy on you. உனக்கு நீதி செய்யும்படி நான் இறங்குவேன். I will show mercy to show you நீதி justice. செய்யும்படி நான் இரக்கமாய் இருப்பேன். I will show mercy in order to give you justice. உனக்கு என்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன். I have already appointed a time for கர்த்தருடைய you. ஊழியக்காரனாய் நான் விசுவாசிக்கிறேன். As a servant of God, I believe. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு 2026 ஆண்டு கர்த்தர் குறித்த காலம். To the children who are listening to this word, this year 2026 is an appointed year. நீ ஏமாற்றப்பட்டு வந்திருக்கலாம். You might be totally disappointed. அநேகர் உன்னை பொய் சொல்லி வஞ்சித்திருக்கலாம். Many people have deceived you with lies. உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். People have obstructed the goodness that ought to come. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, உன்மேல் மறந்திருக்கும்படி எழுந்திருக்கிற ஒரு நேரம் வருகிறது. there's a time that comes where God will rise upon you. எழுந்திருக்கிற நேரம் இருக்கிறது. There's a time where God will rise up. உனக்கு இரக்கம் செய்கிறதற்காகவே கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். God is waiting to show mercy to you. அந்த நேரம் வரும்போது When that time comes, தேவன் எனக்கு இரக்கம் செய்தார் என்று நீ கர்த்தரை துதிப்பாய். you will praise God that the Lord has done mercy to you. கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு வெட்கம் அல்ல, உனக்கு ஆனந்த களிப்பு காத்திருக்கிறது. As you wait for the Lord, there is no more shame, but it's a rejoicing that is waiting for you. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உனக்கு பெரிய களிகூறுதல் காத்திருக்கிறது. There's a great rejoicing that is waiting for you as you wait for the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உனக்காய் எழுந்திருந்து செய்கிற கிரியைகளை இந்த ஆண்டு நீ காண்பாய். You will see the great works of the Lord that the Lord will rise up and do for you this year. இரக்கம் செய்வதற்காகவே காத்திருக்கிற ஒரு தேவன். God who waits in order to show mercy. இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த உனக்காய் கர்த்தர் இந்த ஆண்டு எழும்புவார். The Lord will rise up for you who have been waiting so many years for this. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. And those who wait for the Lord will not be put to shame. கர்த்தருக்கு காத்திருப்போ நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. And those who wait for the Lord will never be put to shame. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be deceived. நிச்சயமாக முடிவுண்டு. Surely there is an end. நிச்சயமாக முடிவுண்டு. Surely there is an end. நிச்சயமாக முடிவுண்டு. Surely there is an இந்த end. வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Write down these words. கர்த்தர் உங்களுக்காய் நீதி செய்யும்படி கர்த்தர் இந்த ஆண்டு எழுந்தருளுவார். The Lord will rise up this year in order to show you justice. Hallelujah. Hallelujah. This will be a year of a righteous handover.
இந்த வார்த்தையை நான் ஆண்டவருடைய வார்த்தையாக உங்களுக்கு சொல்கிறேன். It be a year of righteous handover. ஆண்டவர் உங்களுக்கென்று மற்றவர்கள் முடக்கி வைத்திருந்த காரியங்களை நீதியாக திருப்பி கொடுக்கிற ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். This year will be a year where the Lord will return all the things that have been obstructed so far in your life. A righteous handover. There's a righteous handover. ஆண்டவர் நீதி செய்வார், உங்களுக்காக இரக்கமாய் இருப்பார். The Lord will surely show mercy and show justice to you. தேவனுடைய கிரியைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the works of God. இரண்டாவது எழுதுங்க. Number 2. This will be a year God will show mercy by restoring your health. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை திரும்ப தந்து தேவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். God will show mercy by restoring your health. ஆண்டவர் உங்களுடைய சுகத்தை உங்களுக்கு திரும்ப தந்து தேவன் இந்த வருஷத்தை இரக்கத்தினால் தேவன் முடிசூட்டுவார். God will show mercy by restoring your health in this year. 103 சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். Psalm 103 verse 3 onwards. அவர் உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். Who forgives all your iniquities, who heals all your diseases. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். Who redeems your life from destruction. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். Who crowns you with loving kindness and tender mercies. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். He satisfies your mouth with good things. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயதை போல மாறும். So that your youth is renewed like the eagles. இந்த வார்த்தையை கர்த்தருடைய இருதயத்திலே விதைத்து இந்த சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் சொன்னார். The Lord sowed this word in my heart and asked me to tell this to church. உன்னை இரக்கங்களால் கிருபைகளால் முடிசூட்டுவார். The Lord will crown you with his mercies and grace. அந்த இரக்கமும் கிருபையும் என்ன செய்யும்? What will that mercy and grace do? அந்த வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வியாதிகளை அவர் குணமாக்குவார். That Bible says that he will heal all your diseases. உன்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து தேவன் காப்பாற்றுவார். The Lord will redeem and save your life from destruction. தம்முடைய நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். He will satisfy your mouth with good things. உன் வயது வாலிப வயதை போல திரும்ப மாறும். So that your youth is renewed like the eagles. இந்த வார்த்தையை இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாய் அனுப்புகிறார். The Lord is sending this word as a prophetical word who have been expecting and waiting for this word today. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கை எந்நேரம் வியாதி, எந்நேரம் பலவீனம், எந்நேரம் ஆஸ்பத்திரி, எந்நேரம் மாத்திரை, எந்நேரம் மருந்து என்று எப்பொழுதுமே வியாதி படுக்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் சிக்கி இருக்கலாம். The people who are listening to this sermon, there might be some people who are always on the deathbed, always in the hospital, always the case of tablets, always under medications. மருந்து எடுப்பது தவறு அல்ல. It is not wrong to take medications. மருத்துவர்கள் தேவனுடைய சேவகர்கள் தான் இருக்கிறாங்க. Yes, doctors are the servants of God. அவர்கள் மனிதர்களுக்கு உதவி செய்ய தான் இருக்கிறாங்க. And they are here to serve and help the people. ஆனால் ஒரு கால கட்டத்தை தாண்டுமானால் மருத்துவமே ஒரு வேதனையாக மாறுகிறது. But when you cross that point, this medicine becomes a great suffering and pain. உள்ளே சுகமாக வேண்டும் என்று போன ஒரு வியாதியஸ்தன் எப்பொழுது நான் விடுதலையாவேன் என்று கதறுகிறான். A patient who want to be get rid of all the diseases, when he gets in, he just cries out, when I will be out of this place. ஒரு சிலர் பணம் இல்லாததனால என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்வாங்க. Some people will say ask for discharge because they don't have money. ஆனா எல்லா பணத்தையும் ஆஸ்பத்திரியே சொந்தமா வாங்கக்கூடிய பணம் இருக்கிறவங்க கூட கேட்டிங்கன்னா சார் எப்ப சார் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும் சார்னு சொல்லுவாரு. But people who have all the money in order to buy the hospital, even they ask for discharge. ஏனென்றால் வியாதி என்பது பயங்கரமான கொடுமை. Because disease is really horrible. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வியாதிப்பட்டவனுக்கும் பலவீனப்பட்ட நோய்வாய்ப்பட்டவன் மேல் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். But our God is a God who shows mercy on those who are diseased and who are suffering from diseases. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர் சுற்றித் திரிந்தபோது, when Jesus came and went around in this world 2000 years ago, அவர் செய்த ஊழியங்களில் ஒரு முக்கியமான ஊழியம் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். so one among the ministries which he accomplished in this world was healing of the disease. நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், when you read Matthew 9 and verse 27, இயேசு போகிற வழியிலே 2 குருடர்களை சந்தித்தார். when Jesus departed from there, he saw 2 blind men. அவர்கள் இயேசுவுக்கு பின்னாலே வந்து சத்தம் போட்டாங்க,
இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று கதறினாங்க. They followed Jesus and cried out saying, Son of David, have mercy on us, have mercy on us. மத்தேயு 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசித்தால், When you read Matthew 15:22, கானானிய ஸ்திரீ ஒருவள் இயேசுவிடத்திலே வந்தாள். a woman of Canaan came to Jesus. தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறதை அவள் பார்த்து இயேசுவினிடத்திலே வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினாள். When she saw her daughter who is severely demon possessed, she came to Jesus and cried, have mercy on me, O Lord, Son of David. மத்தேயு 17:15 வாசிப்பீர்களானால், When you read Matthew 17:15, அங்கே ஒருவர் வந்து தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடத்திலே வந்து கதறினார். one person came and cried to Jesus for his son. ஆண்டவரே என் மகனுக்கு இரக்கம் காட்டுங்க. Lord, have mercy on my son. அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். For he is an epileptic and suffers severely. அடிக்கடி தீயிலே விழுந்து விடுகிறான், அடிக்கடி தண்ணீரிலே விழுந்து விடுகிறான். He often falls into the fire and often into the water. மத்தேயு 20 அதிகாரம் 30 முதல் 31 வசனத்தை வாசித்தால், Matthew 20 verses 30 to 32, அங்கே வேதம் சொல்லுகிறது, வழி அருகே வந்து 2 குருடர் இயேசுவை வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கதறினார்கள். and here there were 2 blind men who saw by the road, heard that Jesus was passing by. They said, have mercy on us, Lord, Son of David. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 37 இருந்து 38 வசனங்களை வாசிக்கும்போது, Luke chapter 18 verses 37 to 38 says, அங்கே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்திருந்தான். here there was a blind man named Bartimaeus who was waiting on the wayside. இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, When he heard that Jesus was passing by, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினான். he cried out saying, Jesus, Son of David, have mercy on me. வேதம் சொல்லுகிறது, இவருடைய வேதனை புரிந்து கொள்ளாத மக்கள் சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவனை அதட்டாங்களா, அமைதியார் அமைதியார் அமைதியார். The Bible says people who ignored and not aware of the suffering and pain of these people, they just told and shouted at him to stop. தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, தலைவலி வயிற்று வலி அவனுக்கு வந்தாதான் தெரியும். In Tamil they used to say, only when you get that sufferings you will know the pain. பிறந்ததுல இருந்து குருடனா இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் குருட்டுத்தனம்ன்றது எவ்வளவு பயங்கரமானதுன்னு. Only a person who is born blind and begging on alms, he knows how horrible this blind is. இயேசு அந்த பக்கம் வந்தாரு கேள்விப்பட்டு இவன் கத்துறான், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. He heard that Jesus was passing by and he was crying, Lord Jesus, have mercy on me. ஆனா சுத்தி இருக்கவங்க அமைதியார் அமைதியார். But people around said, you be quiet. வேதம் சொல்லுது, The Bible says, இயேசு நின்றார். Jesus stopped அவனை வரும்படி சொன்னார். and he asked him to bring him, அவன் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். and he gave light to his eyes. நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? You know who is a God? வியாதியஸ்தனை பார்த்து அசட்டை பண்ணி போகிறவர் அல்ல. He is not a God who despises the sick. பலவீனத்துல சுகவீனத்துல வேதனையில கஷ்டப்படுறவங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறவர் கிடையாது. He will not turn away face, not looking at the people who are sick or diseased. நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will have mercy on you with everlasting kindness. நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன். I will have mercy on you with இங்க everlasting உட்கார்ந்திருக்கிற kindness. சில பேர் உங்க பலவீனத்தை வெளியே சொல்ல முடியாம உட்கார்ந்திருக்கலாம். There may be some people seated here who cannot even speak out your weakness. பல முயற்சிகள் எடுத்தும் உங்களால சுகமாக முடியாத ஒரு பலவீனத்துல உட்கார்ந்திருக்கலாம். You might be with some sickness where you have taken all the efforts but not able to get rid of it. சிலருக்கு என்ன பலவீனத்தை கண்டுபிடிக்காம உட்கார்ந்திருக்கலாம். For some, they could not even diagnose what kind of weakness or ailment you are going through. எல்லாம் சரியா இருக்குன்னு டெஸ்ட் சொல்லுது. The test says everything is பின்ன fine. ஏன் எனக்கு இந்த பலவீனம்? But why do I have this ஏன் pain? என் சரீரம் முடங்கி கிடக்கிறது? Why my body is totally stuck? ஏன் என் சரீர உறுப்புகள் வேலை செய்யவில்லை? Why the organs of my body is not working? ஏன் என் வாழ்க்கையில ஒரு கனி இல்லை? Why there is no fruit in my life? ஏன் என் வாழ்க்கையில வெறுமை? Why is emptiness in my ஓ life? என் சரீரம் சுகமானால் நன்றாய் இருக்குமே. It would be good if my body is totally delivered. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சபைக்கு அனுப்புகிறார். Today the Lord is sending his word to the church. நித்திய கிருபையினால் உனக்கு நான் இறங்குவேன். With everlasting kindness I will have mercy. நித்திய கிருபையினால் உனக்கு நான் இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on நித்திய you. கிருபையினால் உனக்கு இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on you. Hallelujah. Hallelujah. உன் பாவங்களை அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, He not only forgives your sins, உன் நோய்களை அவர் குணமாக்குவார். he will also heal your sickness. உன் நோய்களை அவர் குணமாக்குவார். He will heal all your disease. உன் பலவீனத்தை பலனாய் மாற்றுவார். He will make all your weakness into strength. உன்னை மறுபடி எழுந்திருக்க He செய்வார். will make you rise up again. ஆண்டவர் திரும்ப உன்னை வால வயதை போல தேவன் மாற்றுவார். The Lord will renew your life and youth. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், If you can believe this word today, நிச்சயமா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். truly I believe today. ஏன் இந்த வேதனை எனக்கு? Why do I suffer? ஏன் இந்த கவலை? Why do I worry ஏன் இந்த today? கண்ணீர்? Why do I have this ஏன் இந்த tears? பலவீனம்? Why this ஏன் இந்த weakness?
சுகவீனம்? Why the sickness? எப்பொழுது இந்த பாடு ஒழியும்? When the sickness will come to an end? நீ கதறிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். You might be listening to your sermon crying out. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe you are not able to come to the service today, but you are listening through online. ஐயா, ஒவ்வொரு ஆண்டும் கரெக்ட்டா வந்துருவேன். Pastor, I used to come every year. இந்த ஆண்டு என் பலவீனத்தினால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. But this year I am not able to come out because of my நான் முடங்கி weakness. போய் உட்கார்ந்திருக்கிறேன். I am totally stuck at home. என் பலவீனம் என்னை மேற்கொண்டு விட்டது. My weakness has overcome me. எனக்கு வழி இல்லை. I have no way. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. The word of the Lord come directly to you in the place where உன்மேல் you are. இரக்கமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். You have a God who shows mercy இந்த to you. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது As you are listening to this word, ஆண்டவர் உன்னை நோக்கி வார்த்தை அனுப்புகிறார். the Lord is sending his word towards you. நித்திய கிருபையினாலே உனக்கு நான் இறங்குவேன். With everlasting kindness I will have mercy நித்திய on you. கிருபையினால் இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on நித்திய you. கிருபையினால் இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on you. கண்ணீரை படுக்கையாக மாற்றி விட்டாயா? Have you made tears your bed? அழுவதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லுகிறாயா? Do you say there is no other way other than crying? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இரக்கமுள்ள தேவன் நான். Today the Lord says, I am a merciful உன் God. வேதனை நீங்கி சுகமாகும்படி உன்னை குணமாக்க வல்லமை உள்ளவர். I am the Lord who is able to redeem you and relieve you of all your sickness and heal you. என் கிருபையின் நிமித்தம் இரக்கமாயிரும். With everlasting kindness I will have mercy on you. மூன்றாவது கடைசியா எழுதுங்க. Number 3 in the last one. God will show mercy in rewarding honor to you. கர்த்தர் உனக்கு மகிமையை உனக்கு பலனாய் தந்து கர்த்தர் உனக்கு மேல் இரக்கமாயிருப்பார். God will show mercy in rewarding honor. உனக்கு கனத்தை பரிசாய் பலனாய் தந்து உன்மேல் இரக்கமாயிருப்பார். God will show mercy in rewarding honor. ஏசாயா 49:10 பாருங்கள். Isaiah 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, They shall neither hunger, தாகமாய் இருப்பதில்லை, they shall not thirst, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. neither heat nor sun shall strike them. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். For he who has mercy on them will lead them. அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். Even by the springs of water he will guide them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. முதல் பகுதியை பாத்தீங்களா? Did you see the first இந்த part? ஜனங்களுடைய நிலைமையை பாருங்களேன். See the situation of the people. அவர்கள் பசியா இருக்க மாட்டாங்க, They will not hunger, அவங்க தாகமா இருக்க மாட்டாங்க, they will not thirst. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவங்க மேல் படாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says neither heat nor sun shall strike them. அப்ப இவருடைய நிலைமை என்ன? So what is the condition? அவங்க பசியா இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில பயங்கர வறுமை, சாப்பிடறதுக்கு வழி கிடையாது. So which means that they are starving and there is no way for them to eat. இவர்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. Which means they don't have water to drink. ஆண்டவர் சொல்லுகிறார், உஷ்ணமாகிலும் மழையாகிலும் அவர் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படாதுன்னா தலை மேல ஒரு கூரை கிடையாது. When the Lord says neither heat nor sun shall strike them, it means they don't have a roof over their head. பாருங்க, ஒரு மனுஷன் எப்ப தன்னுடைய தன்மானத்தை இழக்கிறான்னு சொன்னா, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கான் பாருங்க, அவன் தன்னுடைய சுய மரியாதையும் தன்மானத்தையும் இழக்கிற நேரம் அதுதான். So when a person lacks food and when he is hunger and thirsty and when he has no roof, that is when he loses self respect and dignity. பாருங்க, எங்க அப்பா ரொம்ப வறுமை கோட்டத்துல இருக்கும்போது, When my father was in a poverty line, ஒரு முறை அவங்க வேலையை இழந்துட்டாங்களாம். once he lost his job. அவங்களுக்கு இருந்ததே ஒரு நாள் கூலியில தான் அந்த முழு குடும்பமும் சாப்பிட்டது. So his family ate, they ate food only with the one day wages. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாதான் அந்த கூலியை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிச்சாங்க. Only when my father returns from the job, they will drink that porridge with one meal that day. அப்போ ஒரு நாள் அவங்க வேலைக்கு அவங்க போகும்போது பார்த்தா கதவு அடைச்சிருந்துச்சாம். So one day when he went to the work, that door was shut. அந்த வியாபாரத்தை மூடிட்டாங்க. They have shut down that business. வேலை கிடையாது. There is no more work. வேலை இல்லனா வருமானம் கிடையாது. When there is no work, there is no more income. வருமானம் இல்லனா சாப்பாடு கிடையாது. When there is no income, no food. இந்த ஒருவேளை கஞ்சி கூட கிடையாது. There is no one meal of porridge. எங்க அப்பா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தார். My father returned home crying. கம்பெனியை மூடிட்டாங்க. They have shut down the business. வேலை இல்ல. There is no work. வீட்ல உட்கார்ந்து இருந்தாரு. And he was sitting at home. அப்ப அந்த நேரம் சரி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணலாம் டெய்லி போய்டுவாரு. And he used to go to church at that time to pray. ஒரு நாள் ஆனது, ரெண்டு நாள் ஆனது, பசி கொடுமை தாங்க முடியல. It was one day, 2 day and they could not bear that hunger. மூன்றாம் நாள் அவருடைய சகோதரிகள் சுருண்டு படுத்து விட்டார்கள். On the third day they just starved to death.
அவங்க சுருண்டு படுத்துட்டாங்க. and they were very starving with hunger. அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க எல்லாரும். They became very weak. அப்ப என்னுடைய பாட்டி எங்க அப்பாவுடைய அம்மா வந்து சொன்னாங்களாம், So my grandmother told, டேய் என்னடா நீ இப்படியே இருந்தா என்ன பண்றது? see, what is of use if you stay the same way? எங்கயாவது போய் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கிட்டு வா. You go and lend some 5 rupees from someone. எதையா சாப்பிடலாம்டா. சாப்பிடாம எவ்வளவு நாள் இருக்குது? How long to stay with starving rather than eating? உடனே எங்க அப்பா சொன்னாங்களா, My father asked, ஏமா நான் போய் 5 ரூபாய் கடன் கேட்டா, see, if I borrow 5 rupees, கடன் கொடுக்கறவன் கேட்பான் எப்ப நீ திருப்பி கொடுப்பேன்னு கேட்பான். so the one who gives me is asked when you will return back. எனக்கு வேலை இருந்ததுன்னா நான் நாளைக்கு கொடுக்கறேன் அல்லது மறுநாள் கொடுக்கறேன் அடுத்த மாசம் கொடுக்கறேன் ஏதாவது ஒன்னு சொல்ல முடியும். If I have a job, I can say I'll give assurance that I will give you tomorrow or next week or next month. ஆனால் எனக்கு வந்து வேலை கிடையாது. But I don't have a job. நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் எப்படி சொல்றது? How can I say that I will repay him back? இப்போ அப்பா சொன்னாங்களா, Now father said, நான் ஒண்ணு வேணா செய்றேன். I will do one thing. 5 ரூபாய் வாங்கிட்டு வரேன். I will get 5 rupees. சாப்பாடுலாம் வாங்க வேணாம். Let us not buy food. நான் போய் 5 ரூபாய்க்கு பூச்சி மருந்து வாங்கிட்டு வரேன். I will buy poison for this 5 rupees. 5 ரூபாய்க்கு பூச்சி மருந்து வாங்கி எல்லாரும் குடிச்சிட்டு செத்து போலாம்னாரா. Let us buy that poison for 5 rupees. Let us all drink and then die. டெய்லி செத்து செத்து பிழைக்கிறதுக்கு ஒரே நாள் செத்து போயிடலாம்னாரா. Rather than dying every day, let us all die at once. இதை கேட்ட உடனே எங்க பாட்டி ஓன்னு கதறினாங்க. My grandmother started crying when she heard this. ஆமா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பசி, அவன் வாழ்க்கையில வந்து தேவை கிடைக்கல, அவன் தலை மேல கூரை இல்ல, அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும், அத போல ஒரு அவமானம் வேற ஒன்றும் இல்லை. Yes, really, when a person is hungry, when he doesn't have food or when there is no roof over his head, that is a shame that he is experiencing in life. இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? So who are these people? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல வந்த பஞ்சத்திற்கு இவர்களுடைய முன்னோரான யோசேப்பு வந்து கொடுத்த ஆலோசனையினால தேசமே பஞ்சத்திலிருந்து பிழைச்சது. So these Israelites were the people where when that country of Egypt was in famine, the very forefathers of people like Joseph who gave the counsel and because of which that country was saved. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல வந்தவங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. These people who came in that generation, they don't have food to eat now. குடிக்க தண்ணி கிடையாது. There's no water to drink. தங்க இடம் கிடையாது. There's no place to stay. எவ்வளவு பெரிய அவமானங்க அது. What a great shame it is. இந்த அவமானத்தில் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, when these people are living in that shame, ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, நீங்க ஏன் இவ்வளவு அவமானப்படுறீங்க அப்படினா, the Lord says, why do you are encountering this shame? உங்க சொந்த நாட்டை நீங்க இழந்துட்டீங்க. It's because you have lost your own country. நீங்க சிறையிருப்புக்கு போயிட்டீங்க. You have gone into captivity. உங்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையினாலே கொடுத்த தேசத்தை நீங்க இழந்து போயிட்டீங்க. You lost the country which the Lord gave you by covenant. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். That is a land flowing with milk and honey. ஆனா இப்பொழுது பசி. But now hunger. ஒரு காலத்துல மன்னாவே அற்பமா நினைச்சாங்க. Once upon a time they despised manna. தேவ தூதனுடைய உணவை அற்பமா நினைச்சாங்க. They despised the very food of angels. இப்ப குடிக்க தண்ணி கிடையாது. Now they don't have water to drink. சாப்பாடு கிடையாது. There's no food to eat. தங்க இடம் கிடையாது. There's no place to stay. அநாதைகளை போல சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டாங்க. They are like orphans taken to captivity. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But God says, மிகுந்த நித்திய கிருபையினால உன் மேல இறங்குவேன். with everlasting kindness I will have mercy on you. இந்த வசனத்தை கவனிங்க. Look at that verse. இந்த வசனத்தை கவனிங்க. Look at that verse. அவங்க பசியா இருக்க மாட்டாங்க. They will not hunger. அவங்க தாகமா இருக்க மாட்டாங்க. They will not thirst. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. Neither heat nor sun shall strike them. அவர்களுக்கு இறங்குகிற தேவன் அவர்களை நடத்துவார். For he who has mercy on them will lead them. அவர்களை நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போவார். And by the springs of water he will guide them. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். the Lord will turn your captivity. எனக்கு தங்க இடம் இல்ல, I don't have a place to stay. போகிற இடம்லாம் விரட்டி அடிக்குறாங்க. Wherever I go they chasing me நான் ஒரு away. சிறையிருப்புல இருக்கிறது போல இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறவர்கள் இருப்பீர்களானா, if you are here saying that you are like in a captivity, உன்னுடைய அவமானத்தை தேவன் மகிமையாய் மாற்றுவார். the Lord will change all your shame into honor. இந்த ஆண்டு கர்த்தர் உன்மேல் இரக்கம் காட்டுவார். The Lord will show his mercy this year on you. இனி நீ யாருக்கு முன்பாக தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்க போகிறதில்லை. You will not be put to shame or put down your head anymore before கர்த்தர் anyone. உன் குடும்பத்தின் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். The Lord will change the fate of your family. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பசி பட்டினில கிடந்த என்னுடைய குடும்பத்தை தேவன் முழுவதுமாய் தலையெழுத்தை மாற்றினார். The Lord changed the future and the fate of my family which was in shame and hunger 50 years ago. என்னுடைய தகப்பனுக்கும் எங்க குடும்ப
குடும்பத்துக்கு உதவி செய்தது மனிதன் அல்ல, கர்த்தர் இரக்கம் காட்டினார். It was not a man who helped my father or my family. It is God alone who showed அதே his mercy. கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். The same God is alive அதே today. கர்த்தர் ஜீவனோடு The இருக்கிறார். same God is alive என் சத்தத்தை today. கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, My son and daughter who are listening to my voice, அவமானத்தினால் உட்கார்ந்து இருக்கிறாயா? are you seated in shame? என் சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார், All my relatives are doing a very good நான் life. தான் சிறை இருப்புல மாட்டிக்கிட்டேன், I'm just caught in a captivity. நான் தான் இந்த போராட்டத்துல மாட்டிக்கிட்டேன். I'm only struggling here. இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய வறுமை வரும் நான் நினைக்கல. I never thought I will go through this starvation. ஒன்றுமில்லாம நிக்கிறேன், I am empty-handed. வெறுங்கையா நிக்கிறேன். I am standing empty-handed. கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் நான் இறங்குவேன், The Lord says, I will show mercy on உன்மேல you. இறங்குவேன், I will show mercy on உன்மேல you. இறங்குவேன். I will show mercy on you. நீ இனி ஒன்றுமில்லை என்று அலைவதில்லை. You will never wander saying that you have nothing. வெட்கத்தினால் மூடப்பட்ட உன் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். The Lord will shine your face which is covered with shame. ஹalleluya. Hallelujah. எரேமியா 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Jeremiah 33:26. கடைசி பகுதி சொல்லுகிறது, The last part says, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன். I will turn their captivity and I will have mercy on them. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன். I will turn their captivity and will have mercy on them. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், The promise the Lord gives this year. என்னுடைய கிருபையினாலே நான் உனக்கு இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on you. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on you. இன்றைக்கு அந்த இரக்கம் நம்ம மேல இறங்கி வருகிறது. Today that mercy is descending upon us. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். Upon whom I purpose to have mercy, I will have mercy. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். Everything is possible by the Lord who shows mercy. இன்றைக்கு உள்ள வறுமையை மாற்ற தேவன் வல்லவர். The Lord is able to change all your உன் starvation. பலவீனத்தை பலனாய் மாற்ற தேவன் வல்லவர். The Lord is able to change all your sickness into strength. ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவர். The Lord is able to forgive your sins today. நீதியை உனக்கு பலனாக திரும்ப தர வல்லவர். The Lord is able to make a righteous சுக handover. வாழ்வை துளிர்விடச் செய்ய தேவன் வல்லவர். The Lord is able to sprout your good life today. மனிதனால் இது முடியாதது, This is impossible by man. தேவனால் இது கூடும். This is possible by தேவனால் God. இது கூடும். This is possible by ஒருவேளை God. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், Maybe you may say today, எனக்கு வீடு இருக்கு, I have a house. குடும்பம் இழந்துட்டேன், I lost my family. என் துணையை இழந்துட்டேன், I lost my என்னுடைய partner. ஐக்கியத்தை இழந்துட்டேன். I lost my fellowship. விசுவாசிங்க, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவா. Today you believe God will show you உனக்கு mercy. இரக்கம் காட்டுவா. God will show you mercy. உனக்கு இரக்கம் காட்டுவா. He will show you நீ mercy. சிறை கைதியை போல ஒளிந்து வாழ்கிறாய். You are living a hidden life like a சிறை captive. கைதியை போல தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are living a lonely life like a captive. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவா. The Lord will turn your captivity. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவா. The Lord will turn your உன் captivity. குடும்பத்தை திரும்ப எழுப்பி நிறுத்துவா. The Lord will lift up and rise up your உன் family. அவமானத்தை தேவன் திரும்ப எல்லாவற்றையும் மாற்றி எல்லாம் இரட்டிப்பாக திரும்ப தருவா. The Lord will restore all that you have lost and He will turn away all விசுவாசிகள் your எத்தனை பேர் shame. இன்றைக்கு இந்த வந்திருக்கிறீங்க இந்த How இடத்துக்கு? many of you believe this today? என்னுடைய நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, with everlasting kindness I will have mercy on you. நெருக்கத்தின் வேளையில, உங்கள் தேவையின் பிடியினில வழி இல்லை என்று நீ திகைக்கும் போது அதிசயமானவர் உன் தேவை யாவையும் சந்திப்பார், நடத்துவார். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சந்திப்பார், அவர் நடத்துவார், நிச்சயமாய் சந்திப்பார். He will surely meet you. இந்த வசனத்தை நீங்க பாடும்போது அதை விசுவாசிங்க. When you sing this, you have to believe that. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கலாம். You might be going through a path of affliction as you start this year. அது என்ன தேவையா இருக்கலாம்? It might be any need. சரீர தேவையோ, ஆத்துமாவின் தேவையோ, ஆவிக்குரிய தேவையோ, குடும்ப தேவையோ, என்ன வேணாலும் இருக்கலாம். It might be any needs. It might be physical, spiritual or any kind of ஆனால் need. எனக்கு முன்னால ஒரு இரக்கம் செய்கிற தேவன் ஒருவர் போகிறார். But there's a God of mercy who is going before me. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு கர்த்தர் எனக்கு உடனே ஞாபகப்படுத்தினார். The Lord reminded me to tell this word immediately to you. தன்னுடைய ஒரு தாய் தன் பாலகனுக்கு இரங்காம இருப்பாளா? Will not a mother show mercy to his child? தன் பால் உண்கிற பிள்ளை அவள் மறப்பாளா? Will she forget the child whom she weeps? அவள் இறங்காம போனா கூட கர்த்தர் உனக்காய் இரக்கம் காட்டுவார். Though she doesn't show mercy, the Lord will show mercy on you. எல்லா மனுஷனும் சொந்த குடும்பம், சொந்த தாயை உன்னை மறந்து போலாம். Even your own family, your own mother may forget you. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். But God will not forget you. நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who will bring to expansion who are in affliction today. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை,
என்று நான் திகைக்கையில். பாடுங்க சரி. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை திகைக்கையில். அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி நடத்துவே என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி நடத்துவே என் இயேசுவே. அதிசயமானவர் அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி நடத்துவே என் இயேசுவே. உண்மையை விசுவாசித்து சொல்லுங்க ஆமென். அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி நடத்துவே என் இயேசுவே. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி நடத்துவே என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்திப்பி என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். ஓ நன்றி செலுத்துவேன். இது உண்மையாயிற்று. இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். உன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஒரு அலந்தல ரபதல பகபல ரஷந்தல. என்னுடைய ஆவியிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயத்தை கொண்டு நான் ஆவியானுடைய துணையோடு நான் சொல்ல முடியும். I can tell with the assurance of the Holy Spirit which the Lord has put in my heart today to you. இந்த வருஷத்தின் கடைசியில 2026 ஆண்டின் கடைசியில இந்த பாடலை நீங்க பாடும்போது ஒரு சாட்சியோட நீங்க பாடுவீங்க. When you sing this song at the end of 2026, you will sing with a testimony. புரியாத பாதையில் வழி அறியா நேரங்கள் நடத்தினார் ஏந்தினார் என் இயேசுவே. ஆமென். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினார் ஏந்தினார் என் இயேசுவே. ஆமென். எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினார் ஸ்தாபித்தார் என் இயேசுவே. ஆமென். எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினார் ஸ்தாபித்தார் என் இயேசுவே. உங்களை பார்க்கறவங்க கேட்பாங்க, எப்படி நீ இந்த உயரத்துக்கு வந்த? People who look at you will ask, how did you come to this position? எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த? How did you come to this position? எப்படி நீ இந்த இடத்துல நீ நிக்கிற? How are you able to stand here? எங்களால எட்ட முடியல. We are not able to attain that place. உன்னால எப்படி வர முடிஞ்சது? How were you able to attain that நீங்க position? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. You will say one word. அவருடைய நித்திய கிருபைகளினால் இரக்கம் பெற்றேன். I received his mercy with everlasting அவருடைய நித்திய kindness. கிருபைகளினால் இரக்கம் பெற்றேன். I received his mercy with everlasting அவருடைய நித்திய kindness. கிருபைகளினால் இரக்கம் பெற்றேன். I received his mercy with everlasting kindness. ஓ ஹalleluya. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினார் ஸ்தாபித்தார் என் இயேசுவே. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இந்த நாள்ல? How many of you believe this morning? எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்துவார் ஸ்தாபிப்பார் என் இயேசுவே.
விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்துவார், ஸ்தாபிப்பார் என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. ஓ நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. ஓ நன்றி செலுத்துவே. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பக்கத்துல ஒரு 10 பேருக்காவது கரங்களை கொடுத்து a merciful new year சொல்லுங்க. இரக்கமுள்ள தேவனுடைய ஆண்டு. A merciful new year. God bless you. God be with you. Hallelujah. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. எத்தனை பேர் இதை உணர்றீங்க இன்றைய காலையில்? ஆண்டுகள் நன்மையினா முடி சூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினா முடி சூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கடைசியா ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இடம் ஒவ்வொரு முறையும் எல்லாம் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய சபையில் ஏராளமான சகோதர சகோதரிகள் கடின உழைப்பையும் உற்சாகமான உதவியும் செய்து இடம் முழுசும் க்ளீன் பண்ணி மேட் போடுறது, சேர் போடுறது, வெளியே சுத்தம் பண்ணுறது, வர்றவங்களை வரவேற்கிறது, பாதுகாப்பு கொடுக்கறது, வாகனங்களை பராமரிக்கிறது, எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்தாங்க. மீடியா டீம் நிறைய இரவுகள் தூங்காமலே இந்த ஆடியோ வீடியோ லைட்டிங் எல்லாம் மியூசிஷியன்ஸ் நிறைய நாள் தூங்கவே இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு இந்த வாலிப பிள்ளைகள் வேலையை முடிச்சுட்டு உழைத்து பிரயாசப்பட்டு இவ்வளவு அன்பாக இந்த காரியங்கள் இவ்வளவு நேர்த்தியாக நடக்கிறதுக்கு உள்ளே வெளியே பல விசுவாசிகள் வாலிபர்கள் முதல் முதியோர் வரைக்கும் செய்து நமக்கு பாராட்டின இந்த எல்லா உதவிகளுக்காக அவங்க எல்லாருக்கும் கரங்களை தட்டி நாம் ஒரு பாராட்ட சொல்லிடுவோம். We really congratulate you. Thank you for all your help. நல்ல பிதாவே,
வார்த்தையை கொடுத்தீர். இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றும். உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சபை எல்லாவற்றின் மேலும் உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களை மறைத்து ஆதரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.